ஜிமெயில் ஆப்ல இருந்து இமெயில் வரப்ப எந்த விதமான ஒரு நோட்டிபிகேஷனும் வராது. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வராம இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி அந்த ஆப்ஷன் எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேனேஜ் ஆப்பை கிளிக் பண்ணி ஆப் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் ஜிமெயில் ஆப்பை செலக்ட் பண்ணிடுங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயிலேருந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த மெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். இது ஆஃபில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராமல் இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வர ஸ்டார்ட் ஆகிடும். இதை ஆன் பண்ணியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜிமெயில் ஆப்புக்கு எப்பப்பெல்லாம் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் கேட்குறாங்களோ அப்போ எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள். அதன் மூலியமாகவே அந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிமெயில் ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜை போயிட்டு கிளியர் டேட்டா பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திருப்பி ஜிமெயிலை கிளிக் பண்ணி அதில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக ஜிமெயிலேருந்து உங்களுக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.